குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 4/10/2024 நிர்மல் ட்ரா நம்பர் 400க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 2 டேஸாக பார்த்தோம் அப்படின்னா வீடியோ போடலை. பட் ஆனால் 30ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். இப்போ 30ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்த நம்பரை பேஸ் பண்ணி 2 நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. இப்போ 30ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தேன். பேலன்ஸ் நம்பர் 305 305 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். அன்னைக்கான ரிசல்ட் 30ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் நம்பர்லேருந்து வந்துச்சு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 253 அப்படிங்கிறது 30ஆம் தேதிக்கான ரிசல்ட் 253. இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் நம்பரில் இருக்கக்கூடிய 53 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு 30ஆம் தேதி. 1ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா 043 பாஸ் ஆச்சு. அதே நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அதே நம்பர் தான் பாஸ் ஆச்சு. அதாவது 4 நம்பரில் 3 நம்பர் பாஸ் ஆயிடுச்சு. 4 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 5043 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. இதில் 50 இருக்கு, 3 இருக்கு, எக்ஸ்ட்ரா 4 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. 2ஆம் தேதி லீவு. 3ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 53 பாஸ் ஆயிருக்கு. 453 ரிசல்ட். அதாவது கண்டினியூவா பார்த்தோம் அப்படின்னா 3 நாளுமே பாஸ் ஆயிருக்கு. 30ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா 53 பாஸ் ஆயிருந்துச்சு. 1ஆம் தேதி 03 பாஸ் ஆயிருக்கு. 3ஆம் தேதி 53 பாஸ் ஆயிருக்கு. கண்டினியூவா பார்த்தோம் அப்படின்னா 3 நாளுமே பார்த்தோம் அப்படின்னா 2 நம்பர் கண்டிப்பா பாஸ் ஆயிருக்கு. இப்போ இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்கலாம். அதனால அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 553904 553 904 அப்படிங்கிற இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. 5043 அப்படிங்கிற நம்பர் 4 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி 453 அப்படிங்கிற நெக்ஸ்ட் டே ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு. இப்போ 2 நாள் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆயிருக்கு. 5043 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கு. மேலே இருக்கக்கூடிய 453 அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆயிருக்கு. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5க்கு பதிலாக 6 வந்திருக்கு. 6453 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கு. இப்போ அதை பேஸ் பண்ணி நாளைக்கான ரிசல்ட் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அடுத்து ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 400. 400ல் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் வந்திருக்கு, 00 வந்திருக்கு. அதனால டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ கண்டினியூவாக பார்த்தோம் அப்படின்னா 3 1 3 எல்லா நாளுமே பார்த்தோம் அப்படின்னா சி போர்டு 3 வந்திருக்கு. 3 நாள் கண்டினியூவா சி போர்டு 3 பாஸ் ஆயிருக்கு. இப்போ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ட்ரா நம்பர் டபுள்ஸ் இருக்கிறதுனால டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். நீங்கள் சார்ட் நல்லா பாருங்க. சார்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது பாக்ஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 998485 அதை பேஸ் பண்ணி ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்போர்ட் நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 94 இல்லாட்டி 49 94 அல்லது 49 98 அல்லது 89 85 அல்லது 58 48 இல்லை 84. டபுள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 99 இருக்கு. ஆல்போர்டில் டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா 99 இருக்கு. இப்போ இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 453 5 வந்ததுனால 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 3 வந்ததுனால 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 4 வந்ததுனால 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். எகைன் அதோட என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது என்னோட ஆல்போர்ட் நம்பர்ஸ். இந்த ஆல்போர்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி சார்ட்டில் என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எடுத்திருக்கேன்.
அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 94 இல்லை மாறி வந்துச்சு அப்படின்னா 49 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 94 அல்லது 49 வந்துச்சு அப்படின்னா அதோட என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னா 1 அல்லது 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 1 அல்லது 5. 94 அல்லது 49 வந்துச்சுன்னா அதோட 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லாட்டி 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 98 அல்லது 89. 98 அல்லது 89 பார்த்தோம் அப்படின்னா அதோட 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லை 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 98 அல்லது 89 வந்துச்சுன்னா அதோட 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு, அல்லது 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் சார்ட்ல. அடுத்தது 85 அல்லது 58. 85 வரலாம், இல்லை 58 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இது மாதிரி 85 அல்லது 58 வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா அதோட 3 நம்பர்ஸ் 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு, 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு, இல்லை 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 48 அல்லது 84. 48 அல்லது 84 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதோட 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு, 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு, 9 அல்லது 5 அப்படிங்கிற இந்த 4 நம்பர்ஸ்ல எனி ஒன் நம்பர்ஸ் 48 அல்லது 84 வந்துச்சுன்னா அதோட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 99 வந்துச்சுன்னா அதோட 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு, இல்லை 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லாட்டி 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து ஆல்போர்ட் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி இதுல இருந்து எடுத்த நம்பர்ஸ் தான். சார்ட் நல்லா பாருங்க, இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்க நம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. இது வந்து நான் ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்போர்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 94, 98, 85 அப்படிங்கிற இந்த 6 நம்பரை பேஸ் பண்ணி தான் ஆல்போர்ட் நம்பர்ஸ் எடுத்திருப்பேன். இந்த 6 நம்பர்ஸ் 998, 485 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஆல்போர்ட் நம்பர்ஸ் எடுத்திருப்பேன். அதை பேஸ் பண்ணி சார்ட்ல எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்பர்ஸ் எடுக்க முடியும். ட்ரா நம்பர்ல டபுள்ஸ் வந்ததுனால டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். டபுள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 999 இருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா 999 இருக்கு. 99 வந்துச்சு அப்படின்னா 999 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்ல 88 இருக்கு. 88 வந்துச்சுன்னா அதோட 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்ல 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 99, 88 டபுள்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 55. இங்கே 88ஓட 1 இருக்கு, 9 இருக்கு, 5 இருக்கு, இல்லை அப்படின்னா 6ம் இருக்கு. அதனால கரெக்டாக பாருங்க, டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா 55 அப்படிங்கிறது இருக்கு. 5, 9 இருக்கு. அதை கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி 5, 9, 55 இருக்கு, 99, 88, 33 இருக்கு. அதனால எல்லாமே உங்களோட கெஸ்ஸிங் தான். சார்ட்டை பாருங்க, சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன மாதிரி நம்பர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. 2 நாள் ரிசல்ட் இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. அதனால 3ஆவது நாள் ரிசல்ட்டும் இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 99 அல்லது 98 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 98 ஆர் 89 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சொல்ற பிளேஸ் அல்லது நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்க. கீழே வந்து எந்த நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 5 நம்பர்ஸ் உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர்ஸ் வருதோ அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி சார்ட்டில் பாருங்கள். அதோட நியரஸ்ட் நம்பர் கண்டிப்பாக அதோட சேர்ந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.